சட்டம் கற்போம் நேயர்களுக்கு வணக்கம். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மனித உரிமை ஆணையம் தலையிடாத வழக்குகள் என்னென்ன, முழு விளக்கத்தை நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ எதுக்கு நம்ம போட்டிருக்கோம்னா, ஏற்கனவே மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கு. பார்க்காதவங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது மேலே வந்து அந்த வீடியோவுடைய லிங்க் தரேன், நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அதை பார்த்தவங்க எல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சில கேள்விகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, சார் எந்தெந்த புகார்களை எல்லாம் மனித உரிமை ஆணையம் வந்து ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மனித உரிமை ஆணையம் இந்தந்த வழக்குகளை மற்றும் இந்தந்த சங்கதிகளை இருக்கா அப்படின்னு பார்த்து அதை மட்டும்தான் அவங்களுடைய கோப்பில் வந்து எடுத்துக்கொள்வாங்க, அதை வந்து விசாரணை செய்வாங்க. எல்லா புகாரையும் அவங்க விசாரணை செய்யணும்னு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் வந்து சர்டன் ரூல்ஸ் வந்து லிமிட்டேஷன் இருக்குது. அப்போ எந்தெந்த வழக்குகளை எல்லாம் அவர்கள் கோப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதையெல்லாம் வந்து ரிஜெக்ட் செய்ய வேண்டும்ன்ற அவங்களுக்கு வந்து லிமிட்டேஷன் இருக்குது. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த வழக்குகளையெல்லாம் அவங்க வந்து விசாரிக்க மாட்டாங்க, தலையிட மாட்டாங்க. அப்போ நம்ம அந்த வரம்புக்குள்ளே நாம் கொடுத்த புகார் வந்து இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து அவங்க விசாரிக்க மாட்டாங்க. இப்போ அதனால் அதனுடைய முழு விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எது எதுன்னு ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதாவது தனி நபருக்குள்ள தகராறுகள் அது என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ வந்து எதிர் வீட்டுக்காருக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு நில பிரச்சனை ஒன்று இருக்கும். என்னுடைய பவுண்டரியில் வந்து வீடு கட்டிட்டு இருக்காரு, என்னுடைய இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாரு அப்படின்னா, அது போல விஷயத்த வந்து மனித உரிமை ஆணையம் வந்து தலையிடாது. அதே போல் சொத்து உரிமை, இந்த சொத்து யாருக்கு சொந்தம் அப்படின்றது அந்த பிரச்சனையில், அதுவும் வந்து ஒரு தனிநபருக்கு உண்டான ஒரு பிரச்சனை, அதையும் வந்து விசாரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கிற டிஸ்பியூட்ஸ், இப்போ டிவோர்ஸ் சம்மந்தமாக கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனைகள், அந்த விஷயத்தை வந்து விசாரணை செய்வதற்கு மனித உரிமை ஆணையத்திற்கு வந்து அதிகாரம் கிடையாது. அண்ணன் தம்பிக்குள்ள வந்து பார்ட்டிஷன், பாக பிரிவினை, இது சம்பந்தமான விஷயத்தை கூட மனித உரிமை ஆணையம் வந்து விசாரிக்காது. இந்த வரம்புக்குள்ளே நீங்கள் புகார் அளிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கேஸை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. வணிக ரீதியான ஒப்பந்தங்கள், அந்த மாதிரி விஷயத்துக்கு நிச்சயமாக வந்து மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்க முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தனிநபர் குற்றங்கள். தனிநபர் குற்றங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு சிவில் மேட்டர். இப்போ தனி மனித குற்றங்கள் அப்படின்னும் போது இது கிரிமினல் அஃபென்ஸ் தான். இப்போ திடீர்னு நம்ம போகிறோம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒருத்தரை வந்து அடிச்சுக்கிறோம், அது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தரோம். இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து மனித உரிமை ஆணையத்தில் வந்து புகார் கொடுக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இதை வந்து தனிநபருக்குள்ளே இருக்கிற ஒரு குற்ற செயல்கள். இது வந்து மனித உரிமை ஆணையம் விசாரணை செய்வதற்கான அதிகாரம் இல்லை. பழைய வழக்குகள் அப்படின்னா எந்தெந்த வழக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஓராண்டு, அதாவது சம்பவம் நடந்து ஓராண்டுக்கு மேலாக இருந்துச்சுன்னா அதை வந்து லிமிட்டேஷன் பார்டு, அந்த விஷயத்தை மனித உரிமை ஆணையத்தில் வந்து புகார் அளிக்க முடியாது. அதே போல் பொதுவான புகார்கள், அதாவது இந்த விஷயம் இவர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு புகார் சொல்லாமல் பொதுவாக ஒரு அலிகேஷன் கொடுக்குறது, இந்த ஆஃபீஸில் இப்படி நடக்குது, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக ஒரு புகாரை வந்து நம்ம கொடுக்க முடியாது. இவர் இந்த நேரத்தில், இந்த சமயத்தில், இந்த தேதியில் இவர் வந்து இந்த குற்ற செயலை வந்து புரிஞ்சார் அப்படின்னு சொல்லி அதை வந்து மென்ஷன் பண்ணி நம்ம கொடுக்கணும். அதே சமயத்தில் அதற்கான ஆதாரங்களை
கூடுமான அளவுக்கு ஆதாரங்கள் இருக்க வேண்டும். பிரைமா ஃபேசி இல்லை, முகாந்திரம் இல்லை என்றால் அந்த வழக்குகளை வந்து கோப்பில் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அது அந்த நம்ம கொடுக்குற புகார் வந்து பிரைமா ஃபேசி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை நம்ம பார்க்கணும். அதேமாரி புகார் அளிக்கின்ற பொழுது கையெழுத்து போடாமல் அனுப்புறது, அப்புறம் நேமை வந்து மென்ஷன் பண்ணாமல், புகார் அளிக்கிறது யாருன்னு சொல்லாமல் புகார்தாருடைய பெயர், அவருடைய முழு அஞ்சல் முகவரி எதுவுமே இல்லாமல் ஒரு மொட்டை கடுதாசி போல் அந்த ஆணையத்திற்கு நீங்கள் வந்து புகார் அனுப்புனீங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து இந்த புகாரை கோப்பில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்போ எப்படி இருக்கணும்னா, நிச்சயமாக பேர், அட்ரஸ்ஸு, சிக்னேச்சர் கட்டாயம் தேவை. அப்போது இது இல்லைன்னா ஆணையத்தில் புகாரை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல் நீதிமன்றத்தில் வந்து ஏற்கனவே ஒரு வழக்கு நடந்துட்டுருக்கு. அது கீழமை நீதிமன்றம் இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த சங்கதிகள், அந்த வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் நிலுவைகள் இருக்கின்ற பொழுது, அல்லது அந்த வழக்கு வந்து விசாரணை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற நிலையில் மனித உரிமை ஆணையத்தை நாடக்கூடாது. நிச்சயமாக அந்த புகாரை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அதே போல் அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு வந்து இடமாறுதல் செஞ்சிட்டாங்க. சார் இந்த மாதிரி என்னை வந்து உடனுக்குடனே வந்து வேற ஒரு இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இது வந்து ஒரு மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி அதற்காக மனித உரிமை ஆணையத்தை நம்ம நாடலாம்னா நிச்சயமாக முடியாது. அதே போல் ஓய்வூதியம் வரல அப்படின்னு சொல்லி வழக்கு வந்து மனித உரிமை ஆணையத்தில் வந்து தாக்கல் செய்ய முடியாது. சம்பளம் வந்து பிடித்தம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட மனித உரிமை ஆணையத்தில் நாட முடியாது. இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இதுபோல் உள்ள புகார்களை நீங்கள் மனித உரிமை ஆணையத்தில் வந்து நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக விசாரணை செய்ய மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்குறது, குடும்ப பிரச்சனை, தனிநபர் பிரச்சனைலாம் வந்து நான் வந்து மனித உரிமை ஆணையத்தில் வந்து புகார் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்போ எந்தெந்த விஷயத்த சார் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாம், எந்தெந்த விஷயத்த மனித உரிமை ஆணையம் விசாரணை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து அதிகாரம் உள்ளது என்பதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.